ஹலோ ஹாய் மக்களே, நான் சுதா சமையல்லேருந்து பேசுகிறேன். யூடியூப் சேனல்லேருந்து. இங்கே பாருங்கள், கருப்பு கவுனி அரிசி வந்து கஞ்சி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கனாக்கா உடம்புக்கு அவ்வளோ நல்லது, வெயிட் லாஸ் பண்ணுறது. நான் ஏற்கனவே அரிசியை வந்து வறுத்து, சில பேர் நாளே ஊற வச்சிடுறாங்க, அது தேவையே இல்லை. வறுத்து பொடி ரவை மாதிரி பொடி பண்ணி நம்ம ஒரு டம்ளருக்கு 3.5 டம்ளர் தண்ணி வச்சு இந்த பாருங்கள் கஞ்சி மாதிரி வச்சுக்கிட்டேன். அதோட பூண்டு 2 பல், சீரகம், உப்பு சேர்த்து நல்லா மிக்சியில் ஒரு 4-5 விசில் விட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், தேங்காய் பால் கொஞ்சோண்டு ஒரு அரை டம்ளர் ஊற்றுறேன் பாருங்கள், தண்ணி மாதிரி கரைச்சி குடிக்கிறதுக்கு. நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு நல்லா கூழ் மாதிரி குடிச்சிங்கனாவே உடம்பு வெயிட் லாஸ் பண்ணிடலாம் சீக்கிரமாகவே. நான் அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடுவேன். இப்போ வெயிட்டும் குறைஞ்சிருக்கு எனக்கு. பாருங்கள், உங்களை திக்காக வேணுனாலும் வச்சுக்கலாம், இல்லைன்னா இன்னும் தண்ணி வேணுனாலும் ஊற்றிக்கங்க. ஒரு கப்பு சாப்பிட்டா போதும். மத்தியானத்துக்கும் சாப்பிட்டுக்குவேன், நைட்டுக்கும் சாப்பிட்டுக்குவேன். எங்கள் வீட்டுக்காரும் நானும் சாப்பிட்டுக்குவோம் சேர்ந்து. அவ்வளோ நல்லதுங்க, உடம்பு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு இது. பாருங்கள், அப்படியே சாதம் மாதிரியே இருக்கும். நம்ம கஞ்சி அரிசி சாதம் எப்படி இருக்கோ அது மாதிரியே. ஆனால் ரேட்டும் அதே மாதிரி கூடங்க. நான் 1 கிலோ 140 ரூபான்னு வாங்கினேன். இப்போ எவ்வளோன்னு தெரில. 1 கிலோ மட்டும்தான் வாங்கி வச்சுருக்கேன். அதை ஒவ்வொரு டம்ளராக எடுத்து வேணுங்கிறப்ப செஞ்சுக்குவேன். இங்கே பாருங்கள், டேஸ்ட்டு பார்க்கலாம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு. இது வந்து நம்ம சாம்பார் கூட ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். சாதம் மாதிரி தான் இதுவும். உப்புலாம் போதுங்க. தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி மாதிரி இருந்ததுன்னா குடிச்சிக்கலாம். நல்லா கஞ்சி மாதிரி கஞ்சி பதத்துக்கு வரணும். பாருங்க, ஒரே டம்ளர் தான் வச்சுருக்கேன். நம்ம கொள்ளு கஞ்சி குடிக்கிற மாதிரியே தான், அந்த பக்குவம் தான் இது. இதெல்லாம் உடம்புக்கு நல்லதுங்க. இது மாதிரி சாப்பிடுங்க. இட்லி, தோசை அது இதுன்னு கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இது வந்து நம்ம இதில் போட்டு நம்ம சட்டியெல்லாம் போட்டு இது பண்ணோம்னா வேகாதுங்க சட்டுங்க. அதனால் நீங்கள் குக்கர்லேயே வேக வச்சுக்கோங்க. நீங்கள் சால்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம். எது சாப்பிட்டாலும் நமக்கு வர வேண்டியது வரதான் செய்யும். இருந்தாலும் வரத்துக்கு முன்னாடி ஏதாவது நம்மளோட இதை நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும்ல. சுகருக்கு எல்லாத்துக்குமே நல்லது. சுகர்காரவங்க எல்லாம் இதை சாப்பிட்லாம் டெய்லியும் செஞ்சு. இனிப்பாக பொங்கல் மாதிரி இனிப்பு பொங்கலாக வச்சும் கூட வெள்ளை நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்லாம். இது மாதிரி கஞ்சி வச்சும் குடிக்கலாம். இங்கே பாருங்கள், கஞ்சாவும் குடிக்கலாம், திக்காவும் சாதம் மாதிரியே வடிச்சும் சாப்பிட்லாம் குக்கரில். நான் வந்து கஞ்சா தான் இந்த மாதிரி குடிக்கிறது. ஓகே மக்களே, இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்ல ஆரோக்கியமான ஹெல்த்தியாக இருக்க ஃபுட்டாக சாப்பிடுங்க. எல்லாம் சுதா சமையலுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முக்கியமான உடம்பு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் நான் செஞ்சு போடுறேன் பாருங்கள். ஓகே மக்களே, நன்றி.